முத்திரையிட்டு பாதுகாக்கும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெபிப்போம். தம்மை தேடுகிறவர்களுக்கும் தம்மோடு இணைந்து வாழ்பவர்களுக்கும் எப்பொழுதும் துணையாக இருக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இறுதி நாளில் தீங்கு நேர்கையில் தம்முடைய அடியவர்களை நீர் முத்திரையிட்டு பாதுகாக்கின்றீர் என்னும் நல்ல செய்தியை உம்முடைய காட்சிகளின் ஊடாக நாங்கள் சிந்திக்க இருக்கிற பொழுது நாங்கள் கேட்கிறவற்றை புரிந்து உணர்ந்து எங்களுடைய வாழ்வில் அவற்றை கடைபிடிப்பதற்கு துணை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன். ஆட்டுக்குட்டி புஸ்தகச் சுருளை வாங்கி அதிலிருந்த முத்திரைகளை ஒவ்வொன்றாக உடைக்கையில் நம்மை அச்சுறுத்தும் பல காட்சிகளை காண்கின்றார். 6வது முத்திரைக்கு பின்பு 7வது முத்திரையை உடைக்கும் வரை ஒரு பெரிய இடைவெளி வருகின்றது. 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கடவுளுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மளவும் அழிவை கொண்டு வர வேண்டாம் என தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கப்படுகின்றது. யார் இந்த கடவுளின் பணியாளர்கள் என்பதற்கு பதிலாக வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வரையுள்ள வசனங்களில் 144,000 பேர் குறிப்பிடப்பட்டுள்ளனர். இஸ்ரவேலின் ஒவ்வொரு குலங்களிலும் அல்லது கோத்திரங்களிலும் 12,000 பேர் வீதம் 12 கோத்திரங்களிலும் 1,44,000 பேர் கணக்கிடப்பட்டுள்ளனர். 1 நாளாகமம் 4 முதல் 8 வரை உள்ள அதிகாரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள தான், எப்பிராயிம் என்னும் கோத்திரங்களின் பெயர்கள் இங்கே குறிப்பிடப்படாமல் அவர்களுக்கு பதிலாக யோசேப்பும் லேவியும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றனர். இங்கு மிகுந்த உபத்திரவத்தில் பாதுகாப்பு செய்யப்பட வேண்டியவர்களின் நெற்றியில் முத்திரை இடப்படுவதாக இந்த காட்சியில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த காட்சி எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள வசனங்களிலும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எசேக்கியேலின் காட்சியின் இறுதி படுகொலை தொடங்கும் முன்பு மைக்கூட்டை வைத்திருக்கும் மனிதன் உண்மை உள்ளவர்களின் நெற்றியில் குறியிடுகிறார் என எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள காட்சியிலிருந்து நாம் அறிகிறோம். மேலும் பழிவாங்குபவர்களிடம் நெற்றியில் குறிக்கப்பட்ட எவரையும் தொடக்கூடாது என்றும் கூறுகின்றார். அரச முத்திரை என்பது கீழை நாடுகளில் மிகவும் பொருளுள்ள ஒன்றாகும். கிழக்கத்திய அரசர்கள் முத்திரை மோதிரத்தை அணிந்திருந்தனர். இந்த முத்திரை அரசனின் கையிலிருந்து வரும் ஆவணங்களை அங்கீகரிப்பதற்காகவும் மன்னரின் தனிப்பட்ட சொத்து என்பதை குறிக்கவும் பயன்பட்டது. பார்வோன் யோசேப்பை தனது பிரதம மந்திரியாகவும் பிரதிநிதியாகவும் நியமித்த போது அவரிடம் ஒப்படைக்கப்பட்ட அதிகாரத்தின் அடையாளமாக தனது முத்திரை மோதிரத்தை யோசேப்புக்கு கொடுத்தார் என ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் நாம் காண்கின்றோம். அகாஸ்வேரு தனது முத்திரை மோதிரத்தை முதலில் ஆமானுக்கும் பின்னர் ஆமானின் பொல்லாத சூழ்ச்சிகள் வெளிப்பட்ட பொழுது மொர்தெகாய்க்கும் கொடுத்தார் என எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலும் எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும் நாம் காண்கின்றோம். தானியேலை சிங்கத்தின் குகைக்குள் அடைத்த கல்லுக்கு முத்திரையிடப்பட்டிருந்தது என தானியேல் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யூதர்கள் இயேசுவின் கல்லறைக்கு முத்திரை வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினர் என மத்தேயு 27ஆம் அதிகாரம் 66ஆம் வசனத்தில் காண்கின்றோம். இந்த வசனங்களிலெல்லாம் பொதுவாக முத்திரை என்பது தனக்கு சொந்தமானது அல்லது உரிமை பெற்றது என்பதை குறிப்பதாக நாம் பார்க்கின்றோம். வணிகர் அல்லது வியாபாரி தனது பொருட்களை அல்லது தன்னுடைய பொட்டலங்களை கட்டி
அது தனக்கு சொந்தமானது என்பதை சொல்லுவதற்கு அடையாளமாக முத்திரையிடுகின்றார். ஒரு திராட்சை தோட்டத்தின் உரிமையாளர் திராட்சை தோட்டத்திலிருந்து தனக்கு வந்ததை காண்பிக்கவும், தன்னுடைய உத்தரவாதத்துடன் வெளிவரும் திராட்சை ரசம் என்பதை காண்பிக்கவும் திராட்சை ரசத்தினை அடைத்து வைத்து தனது முத்திரையை இடுகின்றார். இங்கே வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்த இந்த காட்சியில் கடவுளின் பணியாளர்களின் நெற்றியில் இடப்படும் முத்திரை அவர்கள் கடவுளுக்கு சொந்தமானவர்கள் என்பதை காண்பிக்கும் அடையாளமாகவும், அவருடைய அதிகாரத்திற்கு உட்பட்டவர்கள் என்பதை வெளிப்படுத்துவதாகவும் இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். தொடக்க கால திருச்சபையில் கிறிஸ்தவருக்கு இருவித முத்திரைகள் தேவை என்பது வலியுறுத்தப்பட்டது. முதலாவது திருமுழுக்கு. ஒருவர் திருமுழுக்கு அல்லது ஞானஸ்நானம் பெறும்போது கடவுளின் உடைமையாக மாறுகின்றார். எனவே அது அவருக்கு முத்திரையிடப்படும் அனுபவம் என திருச்சபை கருதியது. இரண்டாவது தூய ஆவியரால் முத்திரையிடப்படுதல். பவுல் இதனை குறித்து அடிக்கடி தனது கடிதங்களில் எடுத்துரைக்கின்றார். தூய ஆவியரால் முத்திரையிடப்படுகையில் சாத்தானின் தாக்குதல்கள், சோதனைகளிலிருந்து நாம் தப்ப முடியும். நாம் திருமுழுக்காலும் தூய ஆவியராலும் முத்திரையிடப்பட்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இத்தகைய முத்திரைகளோடு நாம் வாழ்ந்து வந்தால் இறுதி துன்பத்தில் ஆண்டவரின் வருகையின் போது கடவுளின் பணியாளர்களாக நெற்றியில் முத்திரையிடப்படும் அனுபவம் நமக்கும் ஏற்படும். இரண்டாவது, முத்திரையிடப்பட்ட பணியாளர்களின் எண்ணிக்கை இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. முத்திரையிடப்பட வேண்டியவர்களின் எண்ணிக்கை 1,44,000 பேர் என 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் குறிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த எண்ணிக்கையை குறித்து சில உண்மைகளை நாம் அறிந்திருப்பது மிகவும் அவசியமாகும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைமுறையிலும் வரும் விசுவாசிகளின் எண்ணிக்கையை இது குறிக்கவில்லை என்பதை நாம் உணர வேண்டும். மாறாக யோவானின் காலத்தில் முத்திரையிடப்பட்டு அந்த நேரத்தில் அவர்கள் மீது வரவிருந்த பெரும் துன்பத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்களே 1,44,000 பேர் ஆவர். ஆனால் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி பின்னர் சரியான நேரத்தில் அவர்கள் எல்லா எண்ணங்களுக்கும் அப்பாற்பட்ட திரள் கூட்டத்துடன் இணைக்கப்பட்டு ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் இழுக்கப்படுவார்கள் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக 1,44,000 எனும் எண் வரம்புக்கு உட்பட்டதல்ல, மாறாக முழுமைக்கான ஒரு அடையாள எண். The number not for limitation but for completeness and perfection. இந்த எண் 12 எண்ணின் பெருக்கம். எனவே தெரிந்தெடுக்கப்படுவோர் 1,44,000 பேர் மட்டுமல்ல, 12 என்ற எண்ணின் பெருக்கம், அதனுடைய முழுமை 1,44,000 பேர் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. மூன்றாவதாக, இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களின் அடிப்படையில் கணக்கிடப்படுவதால் யூத எண்ணத்தின் அடிப்படையிலேயே இதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியமும் இல்லை. புதிய ஏற்பாட்டின் அடிப்படை சிந்தனைகளில் ஒன்று திருச்சபையே புதிய இஸ்ரவேல் என்பதாகும். உண்மையான இஸ்ரவேல் அதன் தன்மையை இழந்துவிட்டதாக பவுல் எழுதுகின்றார். ஆதலால் புறம்பாக யூதன் என்று சொல்லப்படுகிறவன் யூதன் அல்ல. புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல. உள்ளத்தில் யூதனானவனே யூதன் என ரோமர் 2ஆம் அதிகாரம் 28-29 ஆகிய வசனங்களில் பவுல் கூறுகின்றார். இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்ல என ரோமர் 9ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களில் பவுல் கூறுகின்றார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால்
ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் என்கின்றார். கலாத்தியர் 6:19 கிறிஸ்தவர்களே உண்மையான விருத்த சேதனம் பெற்றவர்கள் என்று குறிப்பிடுகின்றார். பிலிப்பியர் 3:3 மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே கடவுளுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகின்ற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள் என்று கூறுகின்றார். இங்கே குறிக்கப்பட்ட இந்த வசனங்களின் அடிப்படையில் 12 கோத்திரங்கள் என்பது யூத முறையிலான கோத்திரத்தார் அல்ல, புதிய இஸ்ரவேலின் கோத்திரங்களின் எண்ணிக்கை என்று புரிந்து கொள்வதே சரியானது. 4வது 12 கோத்திரத்தார் கொடுக்கப்பட்டுள்ள வரிசைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் சரியானதல்ல. ஏனெனில் பழங்குடியினரின் பட்டியல்கள் எப்போதும் அவற்றின் வரிசையில் மாறுபடும் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் 2 காரியங்கள் இங்கே குறிக்கப்பட்டிருக்கின்ற கோத்திரத்தாரின் பட்டியலில் நாம் கவனிக்கத்தக்கவை. யூதா முதலில் இங்கே குறிக்கப்பட்டுள்ளார். முதலில் வரவேண்டிய யாக்கோபின் மகனான ரூபன் மாற்றப்பட்டிருக்கின்றார். யூதா கோத்திரத்திலிருந்து மேசியா வந்ததினால் இதனை நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம். தான் இங்கே புறக்கணிக்கப்படுகின்றார். பழைய ஏற்பாட்டில் தான் சிறப்பிடம் பெறவில்லை என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். அதோடு கூட தான் உருவ வழிபாட்டுடன் தொடர்புடையவர் என்றும் திருமறை கூறுகின்றது. எனவே யோசேப்பு தனது இறுதி நாட்களில் தானை குறித்து இவ்வாறு கூறுகின்றார்: குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிகாலை கடிக்கிறதற்கு வழியில் கிடக்கிற பாம்பை போலவும் பாதையில் இடுகிற விரியனைப் போலவும் இருப்பான் என்கின்றார். தான் புத்திரர் ஒரு செதுக்கப்பட்ட உருவத்தை அமைத்ததாக நியாயாதிபதிகள் 18:30 கூறுகின்றது. எரேமியா 8:16 ஒரு வினோதமான பழமொழி கூறப்பட்டிருக்கின்றது. தானிலிருந்து அவர்களுடைய குதிரைகளின் மூச்செறிதல் கேட்கப்படுகிறது. அவர்கள் குதிரைகளின் சத்தத்தால் நிலம் முழுவதும் அதிரும். அவர்கள் வந்து நிலத்தையும் அதில் உள்ள அனைத்தையும் விழுங்குவார்கள். இது தீமையின் அவதாரமான அந்தி கிறிஸ்துவை குறிப்பதாக சிலர் குறிப்பிடுகின்றனர். மேலும் அந்தி கிறிஸ்து தானிலிருந்து வருவான் என்று யூத ரபிகள் நம்பினர் என கிப்போலிட்டஸ் என்னும் அறிஞர் கூறுகின்றார். இதனாலேயே தான் கோத்திரங்களின் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டது என நாம் நம்பலாம். இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற 1,44,000 பேர் என்னும் எண்ணிக்கையிலிருந்து நாம் பின் வருவனவற்றை அறிந்து கொள்ளலாம். 1. யோவானின் காலத்தில் முத்திரையிடப்பட்டு பாதுகாக்கப்பட்டவர்களே இந்த 1,44,000 என்பதை நாம் அறிய வேண்டும். 12 என்னும் எண்ணின் பெருக்கம் 1,44,000. ஆகவே 1,44,000 என்பது ஒரு முழுமையின் அடையாள எண். 12 கோத்திரம் என்பது யூத கோத்திரங்கள் அல்ல, புதிய இஸ்ரவேல். எனவே பாதுகாக்கப்படுகின்றவரின் வரிசையில் நீங்களும் நானும் பங்கேற்க முடியும் என்கின்ற நம்பிக்கையை இந்த காட்சியின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கின்றோம். யூதர்கள் மட்டுமல்ல, 12 கோத்திரத்தார் என்கிறவர்களின் வரிசை மட்டுமல்ல, புதிய இஸ்ரவேலாக கடவுளுடைய மக்களாக வாழ்வோர் அனைவரும் முத்திரையிடப்படுகின்ற பாக்கியத்திற்கு உட்பட இருக்கின்றோம். அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்மை கடவுளுடைய சமூகத்தில் அர்ப்பணம் செய்வோம். ஜெபிப்போம். ஆண்டவரே, இறுதி நாளில் தீங்கு வருகின்ற பொழுது தம்முடைய அடியவர்களை முத்திரையிட்டு பாதுகாக்கின்றீர் என்கின்ற நற்செய்திக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கின்றோம். காலம் கடைசி நிலையில் வந்திருக்கிறது என்பதை உலகத்தின் பல்வேறு சூழ்நிலைகள்,
அறிகுறிகள் எங்களுக்கு உணர்த்தி காட்டுகின்றன. வெளிப்படுத்தலில் நீர் சொல்லுகின்ற காட்சியின் நிறைவேறுதல்களை நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம் என்கின்ற உணர்வோடு கூட முத்திரையிடப்படும் பணியாளர்களில் ஒருவராக நாங்களும் விளங்குவதற்கு அர்ப்பணத்தோடு வாழ எங்களுக்கு அருள் தாரும். இயேசு கிறிஸ்துவின் பெயரில் வேண்டுகிறோம் சுவாமி. ஆமென்.